This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. நாம ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூ பார்க்கறது வழக்கமா வச்சிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூவை ஜென் ரிவ்யூஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நல்லதாகவும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நாம எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க. ஓகேங்களா? ஜென் ரிவ்யூஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி. இது ஸ்டோரி இல்லை, ஆனால் உண்மையாக எனக்கு நடந்தது தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அமெரிக்காவில் ஒரு பறவை இனம், அந்த பறவை இனம் வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அமெரிக்க அரசாங்கம் திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பறவைகளில் சில பறவைகள், அதாவது அப்போதைக்கு உயிரோடு இருக்கிற பறவைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல வந்துட்டு அந்த பறவைகளுக்கு தேவையான மாதிரி மரம், செடி, கொடி, உணவு, எல்லா வசதியும், ஓகேங்களா, எல்லா வசதியும் செஞ்சு தராங்க. செஞ்சு தரும்போது அந்த பறவை இனம் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக தான் உள்ளே இருக்கு. உள்ளே இருந்துட்டு அதோட இனப்பெருக்கம் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வந்துட்டு ஒரு சில வருடங்கள்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கில வந்துருது. ஓகேங்களா? அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில பறவைகள் மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு 500 பறவை, 1000 பறவை அவ்வளோதான் இருக்க முடியும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா, அந்த அந்த இடத்துல இடம் பத்தாது. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கில வந்துட்டு பறவைகள் வந்துட்டு உண்டாயிருது. சீக்கிரமா முட்டை வச்சு, குஞ்சு பொரிச்சு அப்படி. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. சரி, இந்த பறவைகள் வந்துட்டு அதிகமா வந்துருச்சு. ஸோ அதனால இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வெளிய விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வெளிய விட்டா தானே அடுத்த பறவைகள் அங்க அ பெருகுறதுக்கான வசதிகள் இருக்கும். இடம் பத்தாது. அது ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அத திறந்து விட்டுறலாம்னு சொல்றாங்க. ஆனா அங்க தாங்க ஒரு சோகம் நடக்குது. ஏன்னா திறந்து விட்ட உடனே எல்லா பறவையும் வெளிய போகுது. எல்லாமே ஹேப்பியா வெளிய போகுது. வெளிய போயிட்டு நெறைய பறவைகளுக்கு பறக்க தெரியலைங்க. போய் கட்டடத்திலயும், மின் கம்பங்கள்லயும் மோதி இறந்துருது. ஒரு சில பறவைகளுக்கு அ சாப்பாடு எப்படி நம்ம வந்து தேடி சாப்பிடணும் அப்படிங்கிறது அந்த பறவைகளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா ஈஸியா கிடைச்சிச்சு சாப்பாடு. அதுவும் வந்துட்டு இதாயிருச்சு. அ ஒரு சில பறவைகள் வந்துட்டு அ அந்த முடியலைங்க. அதனால முடியல. ஸோ இறந்துருச்சு. ஸோ இப்படியே நெறைய பறவைகள் வந்துட்டு இறந்துருச்சு. மறுபடியும் வந்து அழிவின் பாதையில அந்த பறவை இனம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இவங்க திறந்துட்ட ஒரு ஓரிரு நாட்கள்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத்தன பறவையும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அதுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்படல. அது வந்துட்டு அதுவா தேடி சாப்பிடக்கூடிய அந்த பயிற்சி வந்துட்டு அளிக்கப்படல. அதனால அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இறந்துருச்சு. அந்த பறக்கறக்கான பயிற்சி அளிக்கப்படல. நெறைய தேடுதல் இல்ல. எல்லாமே இல்ல. சரிங்களா? அந்த மாரி தாங்க நம்ம குழந்தைகளும். நம்ம குழந்தைகள வந்துட்டு நம்ம என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும், வெளிய கொஞ்சம் விட்டு பழக்குங்க. அதாவது வந்துட்டு கைத்தொழில். கைத்தொழில வந்துட்டு கத்துக் குடுங்க. இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணா மட்டும் தான் அவங்க லைஃப்ல லீட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க உங்க சிறகுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க பெருசாகி வளரும்போது அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியாம போயிரும். ஸோ நாம அத தடுப்போம். அமெரிக்கா பண்ண தப்ப நம்ம பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. தேங்க் யூ.